அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான், நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை குறைத்து கொடுப்பான், நாடியவர்களிடமிருந்து பொருளாதாரத்தை எடுப்பான். இது ஒரு சோதனை. ஆனால் தக்வா உள்ள மக்கள் எதை புரிவார்கள் என்று கேட்டால், என்னிடம் இருக்கிற அது எனக்கு ஒரு கோடி கிடைக்கலாம், பல கோடிகள் கிடைக்கலாம், லட்சங்கள் கிடைக்கலாம், ஆயிரங்கள் கிடைக்கலாம், இவையெல்லாம் அல்லாஹ் தருவது என்பதை புரிந்து கொள்வார்கள். என்னுடைய ஜேபில் இருப்பது, என்னுடைய அக்கவுண்டில் இருப்பது, என்னுடைய பேரில் இருப்பதெல்லாம் உண்மையில் எனக்குரியது அல்ல, இது அல்லாஹ்வுடையது என்பது தக்வா இருந்தால் புரியும். தக்வா இல்லாவிட்டால் காரூனை போன்ற நிலைதான் வரும். காரூன் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு பாத்திரம், ஒரு கேரக்டர், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், மிகப்பெரிய கோடீஸ்வரன். அல்லாஹ் குர்ஆனில் அவனை பற்றி சொல்லும் போது, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அவனுடைய சொத்துக்களை எல்லாம் வைத்து பூட்டி, அதாவது ஸ்டோர்கள், ஹசானாக்களில் வைத்து பூட்டி, அந்த ஸ்டோர்களுடைய ஹசானாக்களுடைய திறப்பை சுமப்பதற்கென்று ஒரு பெரிய படையையே அவன் வைத்திருந்தான். அந்த அளவுக்கு பெரிய பணக்காரன், செல்வந்தர். ஆனால் அவன் பொருளாதாரத்தின் அடிப்படையை புரிய மறந்தான். அவன் பெருமை பிடித்தான். பணத்திமிர் அவனிடத்திலே வந்தது. என்னுடையது என்னுடையது என்று அவன் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது கல்வியுடையோர், அறிவு கொடுக்கப்பட்டோர் அவனிடம் சென்று சொன்னார்கள், லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமைப்படாதே, பெருமைப்படுகிறவர்களை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார்கள், வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் தந்ததிலிருந்து உன்னுடைய மறுமை வீட்டுக்கு தேடிக்கொள். வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹ், அல்லாஹ் உமக்கு தந்ததிலிருந்து, உமக்கு கொடுத்ததிலிருந்து உன்னுடைய மறுமை வீட்டுக்கு நீ தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து உன்னுடைய பங்கை நீ மறந்து விட வேண்டாம். அதாவது உனக்குரிய ஹக்குகளையும் நீ நிறைவேற்றிக்கொள், அதே நேரத்தில் உன்னுடைய மறுமை வீட்டுக்கும் தேடு என்று சொன்னபோது காரூன் பணத்திமிரோடு பேசினான். இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் மின் இன்தி, இது என்னுடைய ஞானத்தினால் எனக்கு கிடைத்தது, என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய முயற்சியினால் எனக்கு கிடைத்தது, எனக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுகிறீர்களா என்று திமிரோடு பேசினான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பொருளாதார கோட்பாட்டை புரியாமல் இருக்கிற மக்களுக்கு அத்தாட்சியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கராமத்தை, மிகப்பெரிய ஒரு குதிரத்தை அல்லாஹு தஆலா அங்கே வெளிப்படுத்தினான். அதுதான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரூனை போன்று எனக்கும் பொருளாதாரம் கிடைக்க கூடாதா என்று ஏங்கிய மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லாஹு தஆலா பூமியை கொண்டு காரூனையும் காரூனுடைய மாளிகையையும் விழுங்க வைத்தான் என்று அல் குர்ஆனிலே சொல்கிறான். ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியை கொண்டு நாம் விழுங்க வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தனியே அவனுடைய வீடு மாத்திரம் பூமிக்குள் போகிறது. அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி பொருளாதாரம் என்றால் என்ன, அது யாருடையது என்பதை புரியாமல் இருப்பவர்கள் காரூனை போன்றவர்கள். தக்வா உள்ள மக்களுக்கு புரியும், தக்வா உள்ள மக்களுக்கு தெரியும், எனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தரவில்லை என்றால் தராமல் சோதிக்கிறான், எனக்கு நிறைய தந்து சோதிக்கிறான், எனவே எல்லா நிலையிலும் அல்லாஹுக்காக நான் செலவு செய்ய வேண்டும். தக்வா உள்ள மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இதற்கு தபூக் நிகழ்வு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தபூக் யுத்தத்திற்கான ஏற்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். அந்த நேரம் மிக கடுமையான கோடை காலம். ஒரு பெரும் படையை தபூக்குக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். நிறைய பொருளாதாரம் தேவைப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை அழைத்து வைத்து சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரத்தி ஃபலஹுல் ஜன்னah, யார் இந்த கஷ்டமான நேரத்தில் செல்ல போகிற படையை தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம். சஹாபாக்கள் உடனடியாக அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்கிறார்கள், போட்டி போடுகிறார்கள், அள்ளிக்கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொட்டுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் வந்து 1000 தங்க காசுகளையும் ஷாமிலிருந்து வந்த அவ்வளவு வியாபார பொருட்களையும் அந்த யுத்தத்திற்காக கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வைத்துவிட்டு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள்.
உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தில் அரைவாசியை சரி பாதி அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார்கள். சில சஹாபாக்கள் அவர்களுடைய வீடுகளுக்குள் போய் பார்க்கிறார்கள், வெறும் ஒரு அள்ளு பேரிச்சம்பளம் தான் இருக்கிறது, அதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்திலே செலவு செய்வதற்கு எங்களிடம் ஒன்றுமே இல்லையே என்று அவர்கள் கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு போட்டி போட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் தக்வா இருந்தது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் என்ன சொல்கிறார்? தக்வா உள்ளவர்களுக்கு தான் சுவர்க்கம். அந்த தக்வா உள்ள மக்கள் யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, சந்தோஷமாக இருக்கும் போதும் செலவு செய்வார்கள், கஷ்டத்தோடு இருக்கும் போதும் செலவு செய்வார்கள். அடுத்த பண்பு என்ன தெரியுமா? வல் காதிமீனல் கைத், கோபத்தை அவர்கள் விழுங்குவார்கள். தக்வா உள்ள மக்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள். அதாவது மனிதன் என்ற அடிப்படையில் தக்வா உள்ளவர்களுக்கும் கோபம் வரும். ஆனால் கோபம் வந்தால் அவர்கள் ரியலைஸ் பண்ணுவார்கள். அந்த கோபத்தை வாய் மூலமோ அல்லது கை மூலமோ அல்லது வேறு நடவடிக்கைகளின் மூலமோ வெளிக்காட்ட மாட்டார்கள். அந்த கோபத்தை கஷ்டப்பட்டு விழுங்கி விடுவார்கள். தக்வா இருந்தால் விழுங்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கோபமூட்டப்பட்டார்கள். குறிப்பாக ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு எப்படி கோபம் வந்தது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பங்கீடு செய்கிறார்கள். ஏதோ ஒரு சதகா அல்லது ஜக்காத் அல்லது ஏதோ ஒரு பொருள் பங்கீட்டை மேற்கொள்கிறார்கள். அப்படி பங்கீடு செய்து கொண்டிருக்கும் போது அதை பெற்று சென்றவர்களில் ஒருவர், ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்லும் போது அவர் ஒரு முனாஃபிக் என்று சொல்கிறார்கள், எடுத்துக்கொண்டு போகிற வழியில் ஏனையோரை வழிமறித்து பிரச்சாரம் செய்கிறார். என்ன பிரச்சாரம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பங்கீட்டு விஷயத்தில் நீதியாக நடக்கவில்லை. அல்லாஹு அக்பர். யாரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இது உண்மையிலே இன்றைக்கு தாவா களத்தில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். தாவா களத்தில் இருக்கிறவர்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படும் போது சில தாயிகள் விரக்தி அடைந்து விடுகிறார்கள். விரக்தி அடைய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பங்கீட்டை பெற்றுக்கொண்டு போகும்போது என்ன சொல்லுகிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பங்கீட்டு விஷயத்தில் நீதியாக நடக்கவில்லை என்று சொல்லும் போது ஒரு சஹாபி சொன்னார், இதை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செய்தியை சொல்லுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்தது. எந்த அளவுக்கு கோபம் வந்தது என்று கேட்டால் அவர்களுடைய முகம் அப்படியே சிவந்து விட்டது. ஒரு மாதுளம் பழம் போன்று அவர்களுடைய முகம் சிவந்தது. சிவந்தவர்கள் கோபத்தை எப்படி விழுங்குகிறார்கள் பாருங்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அவரை உடனடியாக அழைத்து வர முடியும், அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும், நினைப்பதை செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தை அவர்கள் விழுங்குகிற முறை, லக்கது ஊதிய மூசா அக்ஸர மின் ذلك ஃபஸபர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைவிட கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், அவர்கள் பொறுமையாகவே இருந்தார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோபத்தை விழுங்கி விடுகிறார்கள். அப்ப தக்வா இருந்தால் கோபம் வருகிறது என்பது புரியும், அந்த கோபத்தை விழுங்க முடியும். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தக்வா உள்ளவர்களுடைய இன்னும் ஒரு பண்பு வல் ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மனிதர்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ் தஆலா சகோதரர்களை மன்னிப்பார்கள், உடன்பிறப்புகளை மன்னிப்பார்கள், பிள்ளைகளை மன்னிப்பார்கள், பெற்றோர்களை மன்னிப்பார்கள் என்று சொல்லவில்லை, அல்லது கொள்கை சகோதரர்களை மன்னிப்பார்கள் என்று சொல்லவில்லை. வல் ஆஃபீன அனின் நாஸ், தக்வா உள்ளவர்கள் மனிதர்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ் அக்பர். தக்வா இருந்தால் மன்னிக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை மன்னித்தார்கள். மக்கா வாசிகளை மன்னித்தார்கள், தாயிப் வாசிகளை மன்னித்தார்கள், சுமாமாவை மன்னித்தார்கள், அவர்களுடைய கழுத்தை நெரித்த அல்லது கழுத்தில் கிடந்த துண்டை கொண்டு கழுத்தை இறுக்கிய நாட்டுப்புறத்து அரபியை மன்னித்தார்கள். இப்படி பலரை அவர்களால் மன்னிக்க முடிந்தது. காரணம், அவர்கள் இமாமுல் முத்தகீனாக தக்வா உள்ளவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார்கள் என்பதுதான் காரணம். அப்ப தக்வா இருந்தால் அவர் மனிதர்களை மன்னிப்பார்.
அதே போன்று தக்வா இருந்தால் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தக்வா உள்ளவர்கள் ஒரு அசிங்கமான பாவத்தை செய்து விட்டால், பாவம் வரும், பாவத்தை அவர்கள் செய்து விட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால், தக்வா உள்ளவர்களுடைய உள்ளங்களில் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு வந்துவிடும். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.